சென்னை விருகம்பாக்கத்தில் எஸ்பிஐ வங்கி காவலாளி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன், வணக்கம். என்ன நடந்தது? இதற்காக அந்த காவலாளி தாக்கப்படுகிறார்? தற்பொழுது அவர் எப்படி இருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை விருகம்பாக்கத்தில் எஸ்பிஐ காவலாளி மீது கொலை நடத்தி சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். தாக்குதல் நடத்திய நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். காவல் மீது தாக்குதல் நடத்திய இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ வங்கியின் காவலாளி ரங்கநாதன் நேற்று முன்தினம் மதியம் வழக்கம் போல் வங்கியில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். அப்போது எஸ்பிஐ ஏடிஎம்க்கு பணம் எடுக்க வந்த உயர் ரக BMW பைக்கில் 2 நபர்கள் வாசலிலேயே பைக்கை நிறுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். காவலர் ரங்கநாதன், இங்கு பைக்கை நிறுத்தக்கூடாது, பார்க்கிங்கில் நிறுத்துங்கள் என்று கூறியிருக்கிறார். நான் இங்குதான் நிறுத்துவேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்று கூறிவிட்டு அந்த நபர்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்றிருக்கிறார்கள். பணத்தை எடுத்துவிட்டு திரும்பி வந்தபோது பார்க்கிங்கில் இருந்து நிறுத்துவதற்கு தள்ளியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில கோபம் அடைந்த அந்த பைக்கின் உரிமையாளர்கள் காவலாளி ரங்கநாதனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொலைவெறி தாக்குதல் நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு விருகம்பாக்கம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ரங்கநாதன் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். ரங்கநாதன் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று தற்போது வீடு திரும்பியிருக்கிறார். இந்த கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் யார், அவர் எதற்காக இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்பது குறித்தான விவரங்களை எல்லாம் போலீசார் சேகரித்து அவர் எங்கு உள்ளார்கள் என தீவிரமாக தேடி வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சசிதரன்.